எம்டி சாரோட சாய்ஸ் ரோஜா பூ தான் வரணும். ரோஜா பூ வந்திருக்கு. அம்மனோட உத்தரவுப்படி இந்த வருஷ கோவில் புடவை இந்த தம்பிக்கு தான் கிடைச்சிருக்கு. நல்லதுங்க. ஏய் பாத்தியா, நான் சொன்னேன்ல, அம்மனே உங்க எம்டி சாரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது வெறும் பூ இல்லடி, அம்மனோட வாக்கு. பாத்தீங்களா மாமா, அந்த அம்மனோட ஆசீர்வாதமும் நம்ம சகலைக்கு தான் இருக்கு. சார் ஒரு நிமிஷம். என்னங்க சொல்லுங்க. நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? லீவ் எதுனா வேணுமா? விளையாடாதீங்க சார். இந்த சாமி புடவைய ஏலத்துல எடுக்கணும்னு எங்க அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டாங்கன்னு தெரியுமா? உங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சார் 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 இருங்க சார். இந்த புடவைய என் கல்யாண நலங்குக்காக ஏலத்துல எடுக்கலான்னு ஆசையா இருந்தோம். ஆனா நீங்க எதுக்காக சார் இவ்ளோ போட்டி போட்டு இந்த புடவை ஏலத்துல எடுத்தீங்க? இந்த சாமி புடவை எப்படியாவது ஏலத்தில் எடுத்துடணும்னு நினைச்சேன், அதனால தான் எடுத்தேன். இது கோயில் விடுற பொதுவான ஏலங்க, இது யார் வேணாலும் எடுக்கலாமே. அது எனக்கு தெரியும் சார். ஆனா இப்படி போட்டி போட்டு இந்த சேலை எடுத்து என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல சார், நீங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு இத பரிசா கொடுக்க போறீங்களோன்னு நினைச்சேன். இந்த புடவை யாருக்கு போகணும்னு இருக்கோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துரும். சந்திரா, இந்த மருது ஒண்ணுத்துக்குமே உதவாதவனா இருக்கான். மருதுவ இப்ப குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லக்கா. நம்ம கவனம் கார்த்தி மேலதான் இருக்கணும். எனக்கு என்னவோ நாளைக்கு நடக்க போற நலங்கு ஃபங்க்ஷனுக்கு அவன் வருவானோன்னு தோணுது. அவன் மட்டும் வரட்டும். அப்படி அவன் வந்தானா துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு தள்ளிட்டு வந்துடலாம்னு தோணுது. அக்கா, அவசரப்பட்டு அப்படி எதையும் பண்ணிடாத. ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணினா ரேவதிக்கு அவன் மேல திரும்பவும் சிம்பத்தி வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அவளுக்கு பழைய ஞாபகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம நாமளே அவங்கள சேர்த்து வச்ச மாதிரி ஆயிட போகுது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். ஆனாலும் அவன் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறான் சந்திரா. நாளைக்கு நடக்க போற நலங்குக்கு அவன் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு. அததான்க்கா நானும் யோசிக்கிறேன். கவலைப்படாத, நாளைக்கு அவன் இங்க வராத அளவுக்கு நானே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன். உன்னால முடியுமா சந்திரா? நான் உன் தங்கச்சிக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? கார்த்தி ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு பேர் எடுத்தவன் தானே. அப்ப அவன் ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அவன் அங்க போய் தானே ஆகணும். ஆமா, கண்டிப்பா போய் நின்னுதான் ஆகணும். அக்கா, நாளைக்கு அவங்க ஊர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பந்தக்கால் நடுறாங்க. அதுல சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டா அவன் நாள் பூரா பஞ்சாயத்து பண்ண அங்கதான் இருப்பானே தவிர அவன் கவனம் நம்ம ரேவதி பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. கார்த்தி, ஐயா கார்த்தி. வர தாத்தா. வாயா. சொல்லுங்க தாத்தா, எதுனா வேணுமா? கோவில்ல அம்மன் சன்னதியில ஏதோ தப்பு நடக்குதுன்னு என் மனசுக்கு தோணுது. நீ ஒரு 8 கோவில்ல போய் பார்த்துட்டு வந்துடுறியா? இப்போ தாத்தா? ஆமையா, இதே மாதிரிதான் காசில இருக்கும் போது என் மனசுல தோணுச்சு. சிரமத்தை பார்க்காம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருப்பா. சரிங்க தாத்தா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நிம்மதிப்படுங்க. இதோட மதிப்பு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு. அதுவும் அந்த தாலியில பதிச்ச கல்லு இருக்கே, அதோட மதிப்பு பல லட்சம் வரும். கல்லுக்கே வா? என்ன மவனே சொல்ற? மவனே, இந்த கல்லு அவ்வளவு பெரிய ரேட்டுக்கு போகுமா? பின்ன
ஆ. இந்த கல்லு ஒரிஜினல் வைரம் சித்தப்பா. ஆ. இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது? ஆமாமாமாமா. அப்ப வைரத்தை பத்தி சொல்லவே வேணாம். ஆ, ஆத்தாடி இருக்கும் இருக்கும். கார் சத்தம். மவனே யாரோ வர்ற மாதிரி தெரியுது. ஆமா, இந்த நேரத்துல யாரா இருக்கும்? என்கிட்ட கேட்டா யாருக்கு தெரியும்? டேய் வர போலாம். சித்தப்பா, இவன் என்ன இங்க? இவன் கண்ணுல சிக்காம இருக்கணும் சித்தப்பா. மவனே பதறாத மவனே, நாம மறைஞ்சுதானே நின்றுட்டு இருக்கோம். இவன் பாக்குறத பார்த்தா ஊருக்குள்ள எவனாவது போட்டு கொடுத்துருப்பானோ? அதான மவனே, சரியா இந்த பன்னீர் பையன் கோயிலுக்குள்ள இருந்து வந்த உடனே இவன் வந்துட்டானே. நீ சொல்ற மாதிரி ஊர்க்கார பையன் எவனாவது போட்டு கொடுத்துருப்பானோ? சித்தப்பா, நம்மள போட்டு கொடுத்திருந்தா அவன் ஏன் கோயிலுக்கு வரணும்? நேரா நம்ம வீட்டுக்கு தானே போயிருப்பான். அப்புறம் எப்படி வந்தான்? நான் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் ஒருத்தர் என்ன பார்க்கல. அப்புறம் எப்படி மவனே இவன் நம்மள மோப்பம் பிடிக்கிறான்? ஏமாவனே, நம்ம எப்ப எந்த வில்லங்க செஞ்சாலும் இவன் எப்படி கரெக்டா என்ட்ரி கொடுக்கறான்? இது பாரு, இந்த மாரின்னு ஒரு சீரியல்ல அந்த ஹீரோயின் பொண்ணுக்கு மத்தவங்களுக்கு நடக்க போறத தன்னோட நெத்தியில கை வச்சா முன்கூட்டியே என்ன நடக்க போகுதுன்னு காட்டுவாங்களே. ஒருவேளை இவனுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பவர் இருக்குமோ? ஏன் சித்தப்பா நீங்க வேற? அவன் சாதாரணமா கூட வந்திருக்கலாம்ல. மவனே, எனக்கு என்னமோ இவன் சாதாரணமா வந்த மாதிரி தெரியல. நான் சொன்ன மாதிரி இவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதான் மவனே, நாம என்ன பண்ணாலும் இவன் எப்படியாவது வந்து அதை தடுத்துறான். சித்தப்பா மெதுவா பேசுங்க, அவன் இந்த பக்கமா தான் வரான்.